இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக எனக்கு 100K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. நான் 7 மாதம் முன்னாடியிலேருந்து வீடியோ போட ஆரம்பித்து எனக்கு 100K வரல. 7 வாரம் முன்னாடி ஆரம்பித்து 100K வரல. 7 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ. இப்போ தான் 100K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இதிலேருந்து நான் ₹1 சம்பாதிக்கலை. லிட்ரலி நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப் பார்க்குறேன் வித்தவுட் அ சேலரி ஃபார் த பாஸ்ட் 4 years. இதெல்லாம் வர்த்தா? இந்த 100K followers really worth it. If you are a content creator or aspire to be a one, you have to watch this video. ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷன் பற்றி, மானடைசேஷன் பற்றி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவே மாறலாம். நான் நந்து, இது என் வாய்ஸ். ஃபஸ்ட்டு என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் பாடுவேன். பாட்டு மட்டும் பாடாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, அது கூட ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம், சின்ன பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் பர்சனல் ஃபினான்ஸு, இதெல்லாம் கலந்து அந்த பாட்டோட கொடுப்பேன். என்னோடய ப்ரொஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இன்னும் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸில் 2 கேட்டகரி இருக்காங்க. கேட்டகரி ஏ என்னென்னா, வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், நம்ம ஒரு கம்யூனிட்டியை பில்டு பண்ணணும், அதுலேருந்து மானடைசேஷன் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல, அப்படி இருக்கிறவங்க. கேட்டகரி பி என்னென்னா, வேல்யூ ப்ரொவைட் பண்ணாலும் சரி, பண்ணலாட்டியும் சரி, என்னோட எய்ம் மானடைஸ் பண்ணணும், அதை ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கேட்டகரி பி இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு 2-3 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸை வச்சே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இதெல்லாம் பண்ணால் ஒரு 6 மாதம் கழித்து நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ப்ளஸ் இப்போ 5,000 10,000K பிராண்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ ஈஸியாக உங்களோட ப்ரொஃபைலை மானடைஸ் பண்ணிக்கலாம். இது கேட்டகிரி பி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீ பாடுறேன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் தானே, அதில் என்ன வேல்யூ கொடுக்க முடியும்? ஆக்சுவலாக என்டர்டெயின்மெண்ட்டை கரெக்டாக பண்ணாலே அதுவும் ஒரு வேல்யூ தான். இப்போ இதில் நான் என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெண்ணாக உண்மையில் நானே, அந்த பாட்டு இருக்குல்ல, நிறையா பாடினா இதுக்கும் காப்பிரைட் வந்துடும். இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டில் நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா, ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் பொண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதான் ஒரு பெண்ணாக உண்மையில் நானேன்னா இந்த ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட் மேலே அந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை ரிலேட் பண்ணியே ஒரு இது பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். இதை தான் சொல்கிறேன், நான் ஒரு வேல்யூ ப்ரொவைட் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் 10 வீடியோ இருக்குன்னா அதில் 6 வீடியோவிலாவது ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு மைண்ட் ஃபுல்லாக எண்ணி அதை பண்ணுறது. இப்போ இந்த 100K வந்துருச்சு. ஆனால் என்னால் அதை உண்மையாக என்ஜாய் பண்ணவே முடியல. நான் எப்படிப்பட்ட ஆள்னா, ஸ்மால் வின்ஸ்க்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆள். அன்னைக்கான நான் டு டூ லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாலே நான் பர்கர் ஆர்டர் போட்டு சாப்பிடுவேன், இல்லை இப்போ சாயங்காலமாக போய் பானிபூரி சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஸ்மால் வின்ஸை நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆள். இப்படி ஒரு பெரிய வின்னு, அதுவும் 7 வருஷம் கழித்து கிடச்சிருக்கிற ஒரு வின்னை என்னால் முழு மனசோடு அதை சந்தோஷமாக பண்ண முடியல. ஏன் அந்த 100K என்னால் உண்மையை என்ஜாய் பண்ண முடியலன்னா, இதுக்கு முன்னாடி என் நம்பர்ஸ் மேலே என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் கூட வரல. இப்போ அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் என் வீடியோ. அப்படி இருக்கும்போது ஒரு 1000 ஃபாலோவர்ஸுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1000லேருந்து 3000 ரொம்ப கிராஜுவலாக, அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரீசெண்டாக இந்த 2 வருஷத்தில் தான் க்ரோத்தே. அதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3000லேருந்து 8000 ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் தான் நான் நம்பர்ஸ் மேலே அவ்வளோ வெறியாக இருந்தேன். என்னோட விஷன் போர்டில் கூட அந்த ஃபாலோவர்ஸ் நம்பர்ஸை 10K அப்படின்னு மாற்றி என்னோட விஷன் போர்டில் வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு நான் வெறியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 8000க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த நீஷ்க்கு நீ போடுற கிராமர் இதுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதை பார்க்குற கம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டாபிக்ஸ் எக்ஸைட் ஆகாது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு அந்த பிரிட்டி ப்ரிவிலேஜ்ன்ற ஒரு இது எனக்கு இல்லை. எனக்கு நம்பர்ஸ் ஏறாதுன்றதை நான் ரியலைஸ் பண்ணவே எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த 8000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் தான் அந்த ஒரு செரட்டோனின் ரஷ்னு வாங்கல, அந்த மாதிரி இருப்பேன். நோட்டிஃபிகேஷனை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் 100 ஃபாலோவர்ஸ்னு வரும். அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கிறதா அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மேலே இருந்த ஆசையே போயிடுச்சு. சரி, அப்போ உனக்கு நம்பர்ஸே வேணாமா அப்படின்னா, எனக்கு வேணும். எனக்கு நம்பர்ஸ் வர்றது கஷ்டம், ஆனால் நம்பர்ஸ் வேணும். ஏன்னா நம்பர்ஸ் நிறையா இருக்கும்போது வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம். அதனால நம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கு தேவை. ஆனால் எனக்கு வராது.
புரியுதா நான் சொல்கிறது? ஒரு 75,000 ஃபாலோவர்ஸ் வரைக்குமே எனக்கு என்ன எண்ணம் இருந்துச்சுன்னா, நம்ம ப்ரொமோஷன் வந்து பண்ணிடவே கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து கம்யூனிட்டி கிடையாது, ஆனால் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கம்யூனிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனாலுமே 75,000ன்றது ரொம்ப பெரிய நம்பர். நம்மளை நம்பி ஃபாலோ பட்டனை அமுக்குனவங்களுக்கு நான் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். சரியா, எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பேர்ன் அவுட் ஆகும்ல, எனக்கு அப்பப்போ பேர்ன் அவுட் ஆகும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இதுலேருந்து உனக்கு என்ன வருது? ஒன்றுமே வர மாட்டேங்குது. காசு வர மாட்டேங்குது, ஆப்பர்ச்சுனிட்டியும் வர மாட்டேங்குது. எதுவுமே வராததுக்கு நீ எதுக்கு இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னும்போது அதுக்கப்புறம் என் மைண்ட் வந்து மாற ஆரம்பிச்சிது. சரி பரவாயில்ல, நீ ப்ரொமோஷன் பண்ணால் நான் சரியான உன்னோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஆன ஒரு பிராண்டு வந்தால் நீ பண்ணு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்வீஸோ ப்ராடக்டோ வந்தால் நீ பண்ணு அப்படின்னு நான் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து 90% ஆம்பளைங்க தான். நான் ஆம்பளை ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு சேலைக்கும் ஜுவல்ஸுக்கும் ஸ்கின் கேருக்கும் பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது என்னோட ப்ரொஃபைலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இது. இப்போ கோபி சுதாகர் மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஜானர் என்ன, லைஃப்பில் நடக்கிற விஷயத்த காமெடியாக சொல்கிறாங்க. காமன் ஆடியன்ஸை அவங்க பிடிச்சிட்டாங்க. காமன் ஆடியன்ஸை நம்ம பிடிச்சதுக்கப்புறம் என்ன விதமான ப்ரொமோஷன்னாலும் பண்ணலாம், அது யாரும் தப்பாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ரொம்ப சின்ன யாருக்குமே தெரியாத ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது அப்படி பண்ணால் அது சரியாக இருக்காது. அவ்வளோதான், என்னால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது சரியாக இருக்காது. அது நம்ம க்ரோத்தை வந்து ரொம்ப தடுக்கும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கெலாம் நான் பண்ணி என் க்ரோத்துக்கோ இல்லை அந்த பிராண்ட்ஸுக்கும் இது நான் பண்ணுற துரோகம் தான். ஏன்னா இப்போ நான் ஒரு சேலை பிராண்ட் எடுத்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இருக்கிற அந்த 10% 20% ஃபீமேல் ஃபாலோவர்ஸில் எத்தனை லீட்ஸ் அதில் கன்வெர்ட் ஆக போகுது? ஒன்றுமே கன்வெர்ட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அதை என்னோட சுய லாபத்துக்காக அதை நான் பண்ணலாமா? நான் இப்படி தான் ஜோக்கர் மாதிரி எல்லாத்தையும் பேசி நான் இப்படி உட்காந்துருக்கேன். என்னைய மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படியெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக கரெக்டாக அன்றைக்கி தான் 100K ஃபாலோவர்ஸ் வருது. ஏதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராண்டு வந்துடாதா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வந்துடாதா அப்படின்னு நான் தேடி பார்த்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக எனக்குன்னே இது பண்ண மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு அமௌண்ட்டு கோட் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நெகோசியேஷனுக்கே அவங்க வரல. ஏன்னா நெகோசியேஷனுக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து குறைச்சி வின் சிச்சுவேஷனுக்கு எப்படி எனக்கு கொண்டு வர முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு வந்திருப்பேன். அவங்க நெகோசியேஷனுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா, அவங்க வந்து அப்ரப்டாக வேணாம் அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் அது ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன் அதை ப்ரமோஷன் பண்ணணுன்னு. ஆனால் என்னால் அதை பண்ண முடியல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், நீங்கள் ஏன் அவங்க சொன்ன ப்ரைஸுக்கே நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு வந்து இன்னொரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்னோட பேஷன் தான் சிங்கிங். என்னோட ப்ரொஃபஷன் வந்து கண்டென்ட் ரைட்டர். நான் கண்டென்ட் ரைட்டராக இருக்கிறப்பையும் சரி, ஆர்கிடெக்டாக ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரீலான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கிறப்பையும் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டவங்க தான் அதிகம். எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸுக்கு ஓரளவுக்காவது மார்க்கெட் ப்ரைஸை நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம கோட் பண்ணோம்ல, நான் வந்து அடிமாட்டு விலைக்கு நான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். அவங்களும் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் யூஸ் பண்ண விட்டுட்டேன் என்னோட ஸ்கில்ஸை. அதே மாதிரி இங்கேயே ஆயிராதா, நீ 7 வருஷமாக நீ வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு ஃபுல் டைம் ஜாப் வித்தவுட் அ சேலரி. நான் கம்மியாக கோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிக்ரெட் வந்து ரொம்ப நாளைக்கு அது மண்டைக்குள்ளேயே இருக்கும். எனக்கு ப்ரொமோஷன் வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக கோட் பண்ணி என்னை நான் யூஸ் பண்ண விட்டுறக்கூடாதுன்னு தான் என் மைண்டில் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. நான் எந்த சர்வீஸ் கொடுத்தாலும் அதனால தான் வந்து நான் அவங்களோட ப்ரைஸ்க்கு ரொம்ப கம்மியாக போகாமல் நான் ஒரு இது கோட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கிடைக்கல. இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் இவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்னால் ஒரு ப்ரொமோஷன் கூட என்னால் பண்ண முடியல. அப்படியே ஒரு ப்ரொமோஷன் வந்தாலும் அது என்னோட ப்ரொஃபைலுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இப்போ இதில் என்ன தெரியுமா எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னால் மானடைஸ் பண்ண முடியல. நான் என் ப்ரொஃபைலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால என்னால் கண்டென்ட் ரைட்டிங்கில் அந்தளவுக்கு டைம் கொடுக்க முடியலை. அப்போ என்ன ஆகுது, எனக்கு வர்ற காசு குறையுது, என்னோட இன்கம் குறையுது. அது என்னோட செல்ஃப் எஸ்டீமை கம்மி பண்ணுது, கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஆக்குது, மோட்டிவேஷனே இல்லை. நான் எந்த வேலை எனக்கு பண்ணுறதுனாலும் என்னால் யூடியூப்லேயும் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஃபேஸ்புக்கையும் நான் மானடைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை
பிரச்சனைனா, நான் பாடுறதுனால என்னால் யூடியூப்லேயும் வந்து காப்பிரைட் பிரச்சனை வரும், ஃபேஸ்புக்லேயும் காப்பிரைட் பிரச்சனை வருது. என்னால் இதை எப்படி சமாளிக்கன்னே தெரியல. ஏற்கனவே வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி சோஷியல் ஆங்ஸைட்டி பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அது மாதிரி என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் இந்த பிரச்சனையை என்னால் டீல் பண்ணவே முடியல. எனக்குள்ளே இருக்கிற ஒரு நந்தனா என்ன சொல்லுது, நீ பேஷனையும் நோக்கி போகணும், இதை தொடர்ந்து பண்ணு, இவ்வளோ வருஷம் பண்ணி நீ இப்படியே உன்னை விட்டுற போறியா அப்படின்னு தோணுது. இன்னொரு நந்தனா என்ன சொல்லுது, மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு, இதனால என்ன உனக்கு காசு கிடைக்குதா, ஏதாவது கிடைக்குதா, மூடிட்டு இந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு இன்னொரு நந்தனா சொல்லுது. இந்த வீடியோவோட பாட்டம் லைன் என்னென்னா, என்னால் என்னோட ஸ்கில்ஸை மானடைஸ் பண்ண முடியல. அது என் டைமையும் கன்சியூம் பண்ணிக்குது, என் எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்குது, என்னோட பீஸ் ஆஃப் மைண்டை உருவி எடுத்துகிட்டு போயிடுது. ஆனாலும் என்னால் அதை விட முடியல. இந்த பிரச்சனையை வந்து நான் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் 2 டைப்ஸ்னு பேசும்போது, அந்த கேட்டகரி ஏல இருக்கிற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். விட்டுட்டு போகவும் முடியல, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, தொடர்ந்து பண்ணவும் முடியல. இப்போ இதுதான் என் கதை. இதிலேருந்து நான் மற்ற கிரியேட்டர்ஸுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 1, நான் சொன்ன 2வது கேட்டகிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக நீங்கள் உருவாகுங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச நீஷ் எடுங்க, அந்த நீஷில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை போடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, செல்ஃபிஷாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி மானடைஸ் பண்ணுறத ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. என்னைய மாதிரி ஜோக்கராக இருக்காதீங்க, செல்ஃபிஷாக இருங்க. இதுதான் முதல் பாயிண்ட்டு. நீங்கள் என்னவா இருந்தாலும் நம்பர்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நம்பர்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணப்போ நான் எவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருந்தேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லையா, நீ அழகாக இல்லாதனால தானே உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ இந்த கலரில் இருக்கிறதுனால தானே உன் வீடியோக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, உன் மூஞ்சியில் க்யூட்னஸே வராதனால தானே உன் வீடியோஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு நம்பர்ஸ் மேலேயே நான் கான்சென்ட்ரேஷனை செலுத்திக்கிட்டே இருந்தேன். நான் அதை விட்டுட்டு எப்போ தாண்டி வெளியே வந்தனோ அப்போ தான் என்னால் நல்ல வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு, இதை பற்றி கவலைப்படாமல் வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால நம்பர்ஸ் வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது ஓகே தான், ஆனால் அதில் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்காதீங்க. 3வது, மணியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்கள் டைமை நீங்கள் அதுக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று திரும்பி வந்தால் நல்லது தானே, அதுதான் வந்து இன்னும் உந்துதலை கொடுக்கும் உங்களுக்கு, சரி தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு. அதை வந்து நான் பண்ணாதனால தான் நான் இப்படி உட்காந்து இங்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். ஆனால் இன்னொன்று என்னென்னா, மணியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபேக் ஆகிடக்கூடாது, ஆத்தென்டிசிட்டியோடு இருக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு க்ரெடிபிலிட்டியை கொடுக்கும். அப்போ க்ரெடிபிலிட்டி வந்தால் என்ன ஆகும், நம்மளுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும், அந்த கம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு காசு திரும்ப கொடுக்கும். கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா, செல்ஃபிஷாக இருங்க, காசு சம்பாதிங்க. உங்கள் ப்ரொஃபைலை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைல் வந்து அவ்வளோதான், அது உங்கள் லைஃப் கிடையாது. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கான்டென்ட் க்ரியேஷன் மேலேயும் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் மேலேயும் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரி மாறி இருக்குது இல்லை மாறலையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.